வணக்கம். சுயபுராணம் பாடுறாரா இசைஞான இளையராஜா? இப்படி ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சமீபத்தில வந்த இசைஞானி இளையராஜாவோட ஒரு ட்வீட்டு. இத பார்த்து ஒரு சில நண்பர்கள், "ஏங்க இவரெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிறாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் முதல்ல பதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு தம்பட்டம் இல்ல அப்படிங்கிறது தான். முதல்ல இது குறித்து பார்க்கலாம். இப்ப சமீபத்தில இசைஞானி இளையராஜா வெளிநாடுகளுக்கு இசை சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அவருடைய ட்வீட் பக்கத்தில ஒரு கார்டு வடிவத்தில ஒண்ணு போட்டிருக்காரு. போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய இசைக்குறிப்பு நோட்டு மாரி இருக்கு. அதில பக்கத்தில இசைஞானி இளையராஜா கோட் ஷூட்டோட நிக்கிறாரு. அதில என்ன வாசகம் எழுதியிருக்கு அப்படின்னா, 100 ஆண்டுகால இந்திய இசை வரலாற்றில் இ இசைக்குறிப்புகள் எழுதத் தெரிந்த ஒரே இசைக்கலைஞன் இசைஞானி இளையராஜா தான் என்பது உங்கள் யாருக்கும் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரியான வாசகம். இந்த வாசகத்த அவர் போட்டிருந்த உடனே, தன்னுடைய பக்கத்துல தானே போட்டு, தனக்கு தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறாரே! அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட நேரடியாவே கேட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வாசகத்த நல்லா படிச்சு பார்க்கிறவங்களுக்கு தெரியும். இது இசைஞானி இளையராஜா தயார் பண்ண வாசகம் கிடையாது. வேற யாரோ தயார் பண்ண வாசகம். அந்த வாசகமான அந்த அட்டை வடிவத்தில இருக்கக்கூடிய அந்த வாசகத்த இசைஞானி இளையராஜா தன்னுடைய பக்கத்துல தூக்கி வச்சிருக்கார். 1. இப்ப இந்த ஒரு வாசகத்த வச்சு நம்ம பல விஷயங்கள விவாத பொருளாக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்திய கணக்குல எடுத்து பார்த்தா, இதுவரைக்கும் 100 ஆண்டு கால திரை இசை வரலாற்றுல, தனியா இசைக்குறிப்புகள் எழுதக்கூடிய இசையமைப்பாளர் இல்லையா? இல்ல தெரியாதா? அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும், நேற்றைக்கு நான் விசாரிச்ச வரைக்கும், தமிழ் சினிமா இசையமைப்பாளர்கள்ல இசைஞானி இளையராஜா மட்டும் தான் இசைக்குறிப்புகளை எழுதுவாரு அப்படின்னு சொல்றாங்க. எந்த வகையில அப்படின்னா, அதாவது இசைக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அதுலயும் வெஸ்டர்ன் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு. நீ பார்க்கிறவங்களுக்கு தெரியும். வரிசையா கோடு, 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 கோடா இருக்கும். அதுல ஒரு கொம்பு மாரி இருக்கும். அப்புறம் இழுத்து இருக்கும். ஒரு சின்ன முட்டை மாரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. நான் அந்த இசைக்குறிப்புகள பார்த்திருக்கேன். ஆனா, அந்த இசைக்குறிப்பு மேற்கத்திய வகையில உலகம் முழுக்க ஒரே வகை இசைக்குறிப்பு தான். இந்த இசைக்குறிப்புக்கு மட்டும் தனிப்பட்ட மொழியெல்லாம் கிடையாது. இதே இசைக்குறிப்ப இந்த இசைக்குறிப்பு படிச்சவங்க ஹங்கேரியில இருந்தாலும் பண்ணுவாங்க, சவுத் ஆப்பிரிக்காவுல இருந்தாலும் பண்ணுவாங்க. எங்க இருந்தாலும் இந்த நொட்டேஷனுக்கு வாசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இசைக்குறிப்பு. இப்ப இந்த இசைக்குறிப்பு இது சர்வ சாதாரணமெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க ரொம்ப பாண்டித்தியம் அடைஞ்சா மட்டும் தான் அந்த இசைக்குறிப்ப எழுத முடியும். இப்ப இப்படிப்பட்ட இசைக்குறிப்ப இந்திய சினிமாவிலே இசைஞானி இளையராஜா மட்டும் தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த இசைக்குறிப்பு எழுதுறது என்ன சொல்லுவாங்கன்னா அவரு காத்துல வெண்ணெய் எடுக்கிறதுன்னு ஒரு படத்துல வடிவேலுக்கு சொல்லுவாரு. "கிழவி காத்துல வெண்ணெய் எடுக்கிறவடா" அப்படின்னு. அதே மாதிரி இவர் காத்துல எழுதக்கூடியவர். காத்துல எப்படிங்க எழுத முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆரம்பத்துல அவர் எப்படி நோட்டேஷன்ஸ் குடுத்தாரா அப்படின்னா, வாசிச்சு பார்த்து குடுத்தாராம். அதுக்கடுத்து ஹார்மோனியம் பக்கத்துல இருக்கும். அப்படி பார்த்துட்டு எழுதுறது. இப்ப என்ன அப்படின்னா, பார்க்கிறதும் இல்ல. அவர் பாட்டுக்கு நோட்டேஷன்ஸ கட 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 கடன்னு எழுதி குடுக்குறது. அப்ப அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த இசைக்குறிப்புகள்ல அவர் மனப்பாடமாயிருந்தா, பாண்டித்தியமாயிருந்தா, இப்படி கட 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 கடன்னு எழுதி குடுக்க முடியும். இது ஏதோ ஒரு கருவிக்கு மட்டும் எழுதி குடுக்குறது இல்லங்க. ஒரு இசைக்கூடத்துல இன்னைக்கு குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், 50 வயலின் இருக்கும். அவரு கணக்குல பார்த்தீங்கன்னா, பேஸ் கிட்டாரே அத்தன இருக்கும். அதே மாதிரி செல்லோ பேஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். இப்படி பெரிய லிஸ்ட்டே போட முடியும். ஃப்ளூட்லே பல ஃப்ளூட் இருக்கும். அதே மாதிரி ப்ளோயிங் ஐட்டத்தில ட்ரம்பட் இருக்கும். பல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி எல்லா இசைக்குறிப்பு கருவிகளுக்கும் அந்த இசைக்குறிப்ப எழுதி குடுத்துர்றது. குடுத்துட்டா அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப இன்னொன்னு கண்டக்டர்ன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா, கண்டக்டருக்கு அந்த இசைக்குறிப்பு வரும். அந்த இசைக்குறிப்ப இசைஞானி இளையராஜா அந்த இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் எங்க போய்ட்டாலும் கூட, அந்த இசைக்குறிப்புக்கு ரொம்ப செம்மையா வாசிக்கக்கூடிய அந்த செட்டப் அவர் பண்ணி வச்சிருந்தார். அதே நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய இசைக்கூடத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். தனியா பேட் இருக்கும். அந்த பேடுல உள்ளுக்குள்ள மறைபொருளா இசைஞானி இளையராஜாவுடைய படம் இருக்கும். அதுல தான் அவர் அந்த இசைக்குறிப்புகள எழுதுவாரு. அவர் எழுதுற அழகே ஒரு பக்கம் தனியா இருக்கும். இன்னொன்னு எல்லாருக்கும் யார் யாருக்கு எழுதுறாரோ அவங்களுக்கு போகும். அவங்க கரெக்ட்டா வாசிப்பாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மற்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல இருந்து, இதுக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளர்கள் வரைக்கும் அந்த பாணிய பின்பற்றல அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப
ஒரு புகழக்கூடிய விஷயம்தான் அவரை. அதுக்கு இன்னொரு காரணம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவரு பொறந்தது ஒரு சாதாரணமான ஒரு கிராமம். ரொம்ப ஒரு மலையடிவாரத்தில இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில பொறந்து இசை தெரிஞ்சிருக்கும். ஆனா, இசை நுட்பங்கள் தெரிஞ்ச ஒரு கிராமமா அப்படின்னா, இன்னைக்கே கிராமங்கள்ல இசை நுட்பம் தெரியாது அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனா, அவர் பொறந்த காலகட்டத்தில அவ்வளவுக்கு அதுக்கு பிறகு வந்து ஏன்னா வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு 25 வருஷம் ஆகும். அப்ப 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ விஷயங்கள கத்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பாடல்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. பாடல்கள் மட்டும். ஆனா, அவருடைய பிஜிஎம் இருக்குல்ல, அதாவது ஆர்ஆர் இருக்குல்ல, ஆர்ஆர் குறிப்புகள எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 20,000 பாடல்கள் கணக்கு வரும். இந்த மொத்த பாட்டுமே 25 நிமிஷம். ஆனா, படம் 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம். அப்ப 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் படத்துக்கு அவர் போட்ட இசைக்குறிப்புகள்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 பாடல்கள் வரும். இப்ப இவ்வளவு பாடல்களுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா, மனுஷன் எங்க இருந்து பண்ணாரு? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரா? இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரா? அப்படின்னு நமக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, இப்ப அவரு 92க்கு ரஹ்மான் வந்த பிறகு, இன்னும் ரஹ்மான் காலமானுச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இசைஞானி இளையராஜா இன்னமும் இசையமைக்கிறார். இசையமைச்சுக்கிட்டு இருந்தா கூட, எ இன்னொன்னு என்ன அப்டின்னா, சினிமா உலகுல போதாமை இருக்கு அப்படிங்கிறத, நீங்க சமீபத்திய படங்கள பார்த்தா உணர முடியும். அதுல குறிப்பா, அ பசங்க படத்துல தொடங்குனது. பசங்க படம். இன்னொன்னு சுப்பிரமணியபுரம். இந்த மாதிரி படங்கள்ல தொடங்குனது. என்ன அப்டின்னா, அந்த படங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா, ராஜா சாருடைய பாடல்கள் விரவி கிடக்கும். 96 அது தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பசங்க அது தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி சுப்பிரமணியபுரம் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு இத தொடங்கி. அது தொடங்குனது இன்னமும் குறைஞ்சிருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா, லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. ஒரு சிறப்பான படம். கதையம்சத்திலயும் சரி, நடிப்பு எல்லாத்துலயும். ஆனா அந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜாவுடைய பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு அப்படிங்கிறது, அப்படியே நீங்க அந்த பாட்ட போட்ட உடனே நீங்க சீட்ல அப்படி சாஞ்சு உட்கார்ந்திருங்க நிமிர்ந்து உட்கார்ந்துருவான். அதே மாதிரி மெய்யழகன் வந்துச்சு. மெய்யழகன்ல பாட்ட போடாம இவங்களே பாடி காட்டுவாங்க. அதே மாரி சார் அப்படிங்கிற படம் வந்துச்சு. இப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வந்த படங்கள்ல அந்த இசையமைப்பாளர் இசையமைச்சிருந்தா கூட, அதுல ராஜா சார் பாட்டு 2 பாட்டு போட்டா மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்ப என்ன அப்படின்னா, அவருடைய இசை அப்படிங்கிறது மனித மனங்களோட நெருக்கமா உரையாடுது அப்படிங்கிறது எதார்த்தம். அப்ப இதெல்லாம் சேர்த்து பார்க்கிறப்ப, ஒரு இசைக்கலைஞன் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகப்போகுது. 48 வருஷம் ஆச்சு. 48 வருஷம் தாண்டியும் ஒரு சினிமாவுல நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எதார்த்தம். அந்த கார்டு அப்படிங்கிறது அவரு தயார் பண்ண கார்டு கிடையாது. வேறோ யாரு தயார் பண்ண ஒரு கார்டு. அந்த கார்ட அவருடைய ட்வீட் பக்கத்துல வச்சிருந்திருக்காரு. ஒருவேள அவரே தயார் பண்ணி வச்சா கூட தப்பு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர பத்தி கொண்டாடுறதுக்கு, பேசுறதுக்கு பல இசை ரசிகர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி அவர் அப்படி பண்றதுல தப்பு இல்ல. ஏன்னா, தன்னை தாம் பேசாம வேற யார் பேசுவா அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அந்த வகையில அவர் இன்னும் பல சாதனைகள் படைப்பார் அப்படின்னு நம்புறோம். நன்றி. வணக்கம்.